மக்களவை தேர்தல் முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற இருக்கு. தேர்தல் ஆணையம் 100% வாக்குப்பதிவு அப்படிங்கிற இலக்கை நோக்கி அவர்களுடைய செயல்பாடுகளை நகர்த்தி கொண்டிருப்பதனால வாக்குப்பதிவு நாளன்று அனைவருக்கும் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க வேண்டும் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவு. அதனை ஏற்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழிலக பாதுகாப்பு துறை என்பது அதற்கான உத்தரவை தொழிற்சாலைகளுக்கு பிறப்பித்திருக்கிறது. அதுல மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் ஒரு நாள் அந்த ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நாள் அன்று ஊதியத்துடன் கூடிய கட்டாய விடுமுறையை அளிக்க வேண்டும் அப்படிங்கிறது உத்தரவு. ஒருவேளை நிறுவனங்கள் அந்த விடுமுறையை அளிக்கவில்லை என்று சொன்னால் அந்த நிறுவனங்கள் மீது புகார் அளிக்கலாம். புகார் அளிக்கப்பட்டால் தொழிலக பாதுகாப்புத்துறை அந்த நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிறது இப்போதைய அறிவிப்பு. அது தொடர்பாக தொழிலக பாதுகாப்புத்துறை ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்குது. அதுல எந்தெந்த நிறுவனங்கள்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள், கட்டுமான நிறுவனங்கள், அனைத்து பொதுத்துறை நிறுவனங்கள், அதுல பணிபுரியக்கூடிய தினக்கூலி பணியாளர்கள், தற்காலிக பணியாளர்கள், ஒப்பந்த தொழிலாளர்கள் உள்ளிட்ட எல்லாருக்குமே தேர்தல் நாளன்று ஊதியத்துடன் கூடிய விடுப்பை அளிக்க வேண்டும். அப்படி ஒருவேளை குறிப்பிட்ட நிறுவனங்கள் அந்த ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நாளன்று விடுமுறை அளிக்க மறுத்தால் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மேல புகார் அளிக்கலாம். அந்த புகார் அளிப்பதற்கான எண்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த எண்கள்ல எந்த நிறுவனம், எந்த பகுதியைச் சேர்ந்த நிறுவனம் அவர்கள் விடுமுறை அளிக்கவில்லை என்கிற தகவலை புகாராக பதிவு செய்தால் அந்த குறிப்பிட்ட நிறுவனங்கள் மீது அதற்கு அடுத்ததாக துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. பொதுவா வாக்குப்பதிவு என்பது அனைவருக்கும் ஒரு ஜனநாயக கடமையாக நிறைவேற்றக்கூடிய ஒன்றாக இருப்பதனால எல்லோரும் வாக்களிக்க வேண்டும், வாக்குப்பதிவு முழுமையானதாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தினோட சேர்ந்து இந்த தொழிலக பாதுகாப்பு துறையும் சுகாதார துறையும் சேர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க. எனவே வாக்குப்பதிவு நாளன்று ஊதியத்துடன் கூடிய விடுமுறை கட்டாயம் இருக்கிறது. ஒருவேளை எந்த நிறுவனமாவது விடுமுறை அளிக்கவில்லை என்று சொன்னால் அந்த நிறுவனத்தின் மீது புகார் அளிக்கலாம். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்.